ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு கர்ப்பப்பையில் ஒரு கரு ஃபார்ம் ஆகுது. அது டெவலப் ஆகும்போது ரெண்டாக பிரியுது. ஸோ இதுக்கு பேர் தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஜெனட்டிக் மேக்கப் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ரெண்டு குழந்தைங்களும் பார்க்க ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் ரத்த ஓட்டமும் ஒரு நஞ்சுக்கொடி வழியாக தான் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் போகும். ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு இருக்கிறது ஒரு பிளாசண்டா தான். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் என்ன? ரெண்டு கரு தனித்தனியாக கர்ப்பப்பையில் ஃபார்ம் ஆகும். அதனால் அதோட ஜெனட்டிக் மேக்கப்பே வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு குழந்தை அண்ட் இன்னொரு குழந்தைக்கு ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸும் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். ரத்த ஓட்டமும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு தனித்தனி நஞ்சுக்கொடி மூலியமாக போகும். ஸோ நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு ஜென்ரலாக ரெண்டு நஞ்சுக்கொடிகள் இருக்கும். ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் ஒரு நஞ்சுக்கொடி தான் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஒரு குழந்தைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும், ஒரு குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனாலேயே ஒரு க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ட்வின்ஸில் ஏதாவது ஒரு ட்வினுக்கு வரலாம். ஆனால் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் நான் சொன்ன மாதிரி பிளட் சப்ளை தனித்தனியாக நஞ்சுக்கொடிகளால் வரதுனால இந்த ப்ராப்ளம் யூஸ்வலாக கிடையாது. ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸை விட நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் மச் பெட்டர். Thank you.